सर्वेदि भवन्तो महान्तो गृह्णन्तु सर्वे जनाः सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि सन्तु सर्वं श्री गुहार्पणं भवतु योपा पुष्पं वेद मुरुगनुक्कु ஞானவேல் முருகனுக்கு துள்ளும் மத கடலாலே மெல்ல வரும் சோலை குயிலாலே நீரகு மானை தருவேனோ தெளித்தமிழ் பாட தெல்லியோனே. வேலூரிலே ரொம்ப பிரசித்தி பெற்ற பல ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடக்கக்கூடிய கந்தசஷ்டி வைபவம் சிவசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரோடு ஒவ்வொரு முருகருக்கு ஒவ்வொரு பெயர் இருந்தாலும் ரொம்ப விசேஷமான ஒரு பெயர் சிவசுப்பிரமணியர்னு. சிவசுப்பிரமணியா அப்படின்னா சுவாமி முழுக்க முழுக்க சிவம் என்றாலே சைவம் என்று பொருள். அந்த சைவத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு பெருமானாக இந்த சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த இடத்திலே அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அதிலே கந்த சஷ்டி வைபவம் நமது ஆலயத்திலே முருகப்பெருமான் தெற்க பார்த்திருக்கார். இந்த ஆலயம் எல்லா முருகப்பெருமானும் நிறைய இடத்துல கிழக்க பார்த்துதான் இருப்பார். தெற்க பார்த்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமது ஆலயத்துல தான். தெற்கு என்றாலே எல்லா விதமான சம்ஹாரங்கள், சத்ருக்களை சம்ஹாரம் செய்யக்கூடிய முருகராக. சம்ஹாரம்னா அழித்தல், சத்ரு சம்ஹாரம் என்றால் சத்ருக்களை அழித்தல். சத்ருக்கள்னா அவங்க அழிஞ்சு போறது கிடையாது, சத்ருக்களை அழித்து காக்கக்கூடியவராக இந்த இடத்துல முருகப்பெருமான் இருக்கு. தாரகாசுரனை அழித்து அவரை காக்கக்கூடியவராக இருக்கின்றார். அது மாதிரி முருகப்பெருமான் குணங்களை தான் அழிப்பாரை தவிர தாரகாசுரனை அழித்து அவரை வாகனமாக எப்படி வைத்தாரோ அது மாதிரி நம்மளுடைய கெட்ட குணங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சத்ருக்களை எல்லாம் அழித்து காக்கக்கூடியவராக முருகப்பெருமான். அதனால்தான் இந்த இடத்துல தெற்க பார்த்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் கல்யாண வைபவத்தை கொடுக்கக்கூடியவராக. ஏன்னா இந்த இடத்துல யானை வாகனமாக இருப்பதால் சுவாமிக்கு எல்லா இடத்துலயும் மயில் வாகனம் இருக்கும். நம்ம முருகப்பெருமானுக்கு இங்க யானை. யானை எதுனா ஐராவதம் என்று சொல்லக்கூடிய இந்திர பெருமான் தேவயானை கல்யாணத்துல முருகப்பெருமானுக்காக கொடுத்தது ஐராவத யானை. அந்த யானையை இந்த இடத்திலே வாகனமாக இருப்பதால் சுவாமிக்கு அந்த தேவயானை கல்யாண கோலமும் இந்த முருகப்பெருமான் கிட்ட இருக்கு. ஆகையால் கல்யாணத்தையும் கொடுக்கிறார், அனுகிரகத்தையும் செய்யக்கூடிய முருகப்பெருமான் சிவசுப்பிரமணியராக நமது ஆலயத்தில் எழுந்தவரை. கந்த சஷ்டியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷம். அதை வேலூர் மைண்ட் ப்ளோயிங் யூடியூப் சேனல் மூலியமாக நிறைய பேருக்கு, மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனல் மூலியமாக பல பேருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைய விசேஷம் சாணக்கியா என்று சொல்லக்கூடிய சாணக்கியா நியூஸ் சேனல்லையும் ஒளிபரப்பு கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா வேலூர்ல இருக்கிறவங்க இந்த முருகப்பெருமானை இங்க பார்க்க முடியும். பார்க்க முடியாதவர்களுக்கும் இந்த காணொலி மூலியமாக அவங்க ஒரு அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒவ்வொரு நாளும் என்னென்ன விசேஷம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுல முதல் 3 நாட்கள் ஈசான முகம், தத்புருஷ முகம், அகோர முகம். ஈசானமும் என்பது வடகிழக்கு முகத்திற்கு முதல் நாள் அர்ச்சனை. 2வது நாள் கிழக்கு பகுதியில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை. 3வது நாள் தெற்கு பகுதியில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு நேற்றோட அர்ச்சனை நிறைவு பெற்றது. இன்று 4வது நாட்கள் வடக்கு பகுதியில் இருக்கிற முருகத்துடைய முருகனுக்கு 6 முகம் இருக்கு இல்லையா? 6 முகத்துக்கும் ஒரே அர்ச்சனை கிடையாது. ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு அர்ச்சனை இங்க பண்ணிட்டு இருக்கோம். 1008 நாமம். இங்க வடக்கு முகமாக இருக்கின்ற வாமதேவ முகம் என்று சொல்லக்கூடிய அந்த வாமதேவ முகம், ஒவ்வொரு முகத்துக்கும் ஒவ்வொரு வர்ணம் இருக்கின்றது. வாமதேவ முகம் என்று சொல்லக்கூடிய ரத்தம், வாமம் ரத்தம் சுரக்தாபம் என்று சொல்லக்கூடிய வாமதேவ முகம் எப்படி இருக்குன்னா முருகப்பெருமானுக்கு சிவந்த முகமாக இருக்கின்றது. அந்த சிவந்த முகமாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப அற்புதமான 1008 நாமாவளியை இந்த இடத்திலே செய்து அந்த வாமதேவ முகத்து மூலியமாக
நம்மளுக்கு எல்லா சௌக்கியங்களையும் சௌபாகியங்களையும் கிடைக்கணும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு இந்த வடக்கு முக அர்ச்சனை செய்திருக்கின்றோம். எல்லாருக்கும் வடக்கு பகுதி என்றாலே குபேரனுடைய அனுகிரகத்தை பெறக்கூடியது வடக்கு பகுதி. ஆகையால் தனாகரிஷ்ணம் என்று சொல்லக்கூடிய பொருட்செல்வங்களை வழங்கக்கூடியது இந்த வடக்கு முகம். ஆகையால் அந்த வடக்கு முகத்தின் மூலியமாக வியாபாரம் செய்கிறவர்களும் உத்தியோகம் செய்பவர்களும் எல்லாருக்கும் அந்த ஒரு பொருளாதாரமானது சிறப்பாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வடக்கு முகத்துடைய அர்ச்சனை இன்னைக்கு நிறைவு பெற்றது. தொடர்ந்து நாளைக்கு மேற்கு முகம், அடுத்த நாள் ஊர்த்த முகம் என்று சொல்லக்கூடிய 6 முகத்திற்கும் சிறப்பு அர்ச்சனை இருக்கின்றது. எல்லாரும் தீபாராதனை தீபாராதனையோடு வந்து